ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் கறி குழம்பு சுவையில் மீல் மேக்கர் குழம்பு எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன வாணலி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல நிறம் மாறி வந்ததும் இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக எடுக்க வேணாம், இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வதக்கினதுக்கு பிறகு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா சூடு ஆறுனதும் ஒரு சின்ன மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு நைஸான விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துருங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், நல்லா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு 4-5 இலை மட்டும் புதினா இலை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுறலாம். அப்போதான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ தக்காளியை நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது காரமும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். இப்போ இது கூட வாசனைக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் தனித்தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை நல்லா சுடு தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா விழுதையும் சேர்த்து விட்டுறலாம். சேர்த்துட்டு தண்ணி அந்த மிக்சர் ஜார்லேயே ஊற்றி சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அப்போதான் உங்களுக்கு இது டைம் ஆச்சுன்னா நல்லா திக்காகும். அதனால தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா தண்ணியை குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு மூடிட்டேன். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. நம்மளோட மீல் மேக்கர் குழம்பு ரெடி ஆயிருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்காதீங்க. இது ஆறுச்சுன்னா நல்ல திக்காகும் உங்களுக்கு குழம்பு. அதனால உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.